எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவன் எதுவும் இல்லாமல் நம்ம இட்லி பாத்திரம் இல்லைனா கடாய் இது இருந்தாலே போதும் இந்த ராகி பிஸ்கட் வந்து செஞ்சிடலாம். ரொம்ப சத்தானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த எக்ஸ்ட்ரா பொருளும் நான் எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிச்சயமாக இந்த டயத்தில் இந்த ரெசிபி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு அகலமாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதே 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸ்மெல் இல்லாத எண்ணெய் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்ல சுத்தமான கல் மண் எதுவுமே இல்லாத நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அதே மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். மற்ற பொருளெல்லாம் அதை வந்து ஈக்குவல் பண்ணி தான் நம்ம சேர்க்கணும். ரொம்ப இனிப்பாகவும் இருக்கக்கூடாது பிஸ்கட்டு. அதே மாதிரி இனிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. இப்போ அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு காய்ச்சின ஆற வச்ச பால் வந்து அரை கப் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா அந்த நாட்டு சக்கரையை நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. இதில் நம்ம சர்க்கரை அளந்தோம் இல்லையா, அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு, அதே அளவில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். 2 சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா கரெக்டான அளவு வந்துடும். சப்போஸ் நீங்கள் பால் ஊற்றும்போது நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ராகி மாவு இன்னொரு 1/4 கப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் எப்படி ஒரு சூப்பரான ஒரு கலரில் நல்ல ஒரு பக்குவத்துக்கு மாவு வந்து கிடச்சிருச்சு. இந்த பக்குவம் தான் இருக்கணும் பிஸ்கட் பண்ணுறதுக்கு. இதை விட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இதை விட ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ அதை கை வச்சு நல்லா வந்து அமர்த்தி நல்லா ஈக்குவலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நான் அதை வந்து நல்லா கை வச்சு நல்லா உருட்டிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சாக்லேட்டை நம்ம மெல்ட்டு பண்ணி மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது மாவு. இப்போ ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக நான் உருட்டிக்கிறேன். இதில் வந்து இந்த அளவுக்கு மாவுலே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 10லேருந்து ஒரு 13 பிஸ்கட் தாராளமாக வரும். நான் இந்த சின்ன சின்ன சைஸாக தான் நான் பண்ணுறேன். ரொம்ப வந்து பெரிய சைஸும் கிடையாது, ரொம்ப கனமும் கிடையாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு கத்தி வச்சு சும்மா லைட்டாக அமுத்தி எடுத்தோம்னா ஒரு கோடு மாதிரி விழுந்துடும். இது கண்டிப்பாக பண்ணணும்னு கிடையாது. அப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கு பிஸ்கட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு நெய் தடவுன ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் உங்களுக்கு இட்லி இந்த மாவு ஊற்றுறோம் இல்லையா, அதில் வந்து ஓட்டை இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே கூட வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சு ஒரு கடாயில் ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பிளேட்டை வச்சுட்டு எனக்கு கரெக்டாக வந்து 45 நிமிஷம் நான் சிம் பண்ணியே வச்சுட்டேன். நல்லா வந்து பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தப்பறம் பார்த்திங்கன்னா பிஸ்கட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ லேசாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதை ஆற விட்டுருங்க. 10 நிமிஷம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அதுக்கு ஒரு பிஸ்கட்டை எடுத்து நான் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு மிச்சம் இருக்கிறதையும் அதே மாதிரி இன்னொரு தடவை அதே மாதிரி வேக வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறமா பிஸ்கட் நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை அந்த ராகியோட ஃப்ளேவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராகி பிஸ்கட் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா மறந்துடாமல் லைக் ஒன்று போடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இது மூவ் ஆகும். அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நிச்சயமாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். நீங்களும் இதை ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணக்கூடியது. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அதை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.